கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த நாளில் தேவன் பாராட்டின இந்த மகா பெரிய நன்மைக்காய் கிருபைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ரோமர் 12 அதிகாரம் 12 வசனம் இப்படி சொல்கிறது: நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் கூட அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்மளை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற காரியம், நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவப்படுகிற நாட்களில் பொறுமையாக இருங்க, எல்லா சூழ்நிலையிலும் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிறார். யோபுவினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், உபத்திரவம், எல்லா இழந்த சூழ்நிலை, சரீரத்தில் பருக்கள், மனைவி தூஷிக்கிற காரியம், அவமானம், எல்லாரும் பார்த்து அவமானப்படுகிற, எல்லாம் இழந்து எல்லாரும் தூஷிக்கிற காரியம், உபத்திரவப்படுகிற நாட்கள். ஆனால் யோபு சொல்கிற காரியம், என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அந்த நம்பிக்கையில் அவர் உறுதியாக இருந்தார். அது மாத்திரமல்ல, அந்த உபத்திரவப்படுகிற நாட்களில் அவர் சோர்ந்து போகாதபடிக்கு, அவருடைய வாயில் பாவம் செய்யாதபடிக்கு, தேவனுக்கு விரோதமாய் பேசாதபடிக்கு தேவனை மகிமைப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய சிநேகிதனுக்காய் அவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபு தன் சிநேகிதனுக்காய் ஜெபித்த பொழுது யோபுவினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஜெபத்திலே உறுதியாக இருந்த யோபு எல்லாம் இழந்த உபத்திரவமான சூழ்நிலையில் ஜெபத்தில் உறுதியாக இருந்ததுனால தான் இழந்து போனதை கர்த்தர் இரட்டத்தனையாய் கொடுத்தார். தானியேலோட வாழ்க்கையில் பார்க்கிறோம், சிங்கக்கபிலில் போட்டாலும் உபத்திரமும், எல்லாரும் நெருக்கிற சூழ்நிலை, எல்லாரும் அவன் மரித்திருவான், சிங்கம் அவனை கொன்றும் அப்படின்னு நினச்ச உபத்திரவப்படுகிற நேரம். ஆனால் தானியேலோ ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்ததுனால கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டினார். இடைவிடாமல் ஆராதிக்கிறவர், இடைவிடாமல் ஆராதித்து ஜெபித்த துதித்த கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டினார். தானியேல் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலையும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார். எஸ்தரை பார்க்கிறோம், தன்னுடைய குலத்திற்கு ஆபத்து, பிரச்சனை, ஒரு உபத்திரவம், நெருக்கப்படுகிற சூழ்நிலை, தன் குலத்திற்கு உபத்திரம் வந்துடுச்சு. ஆனால் எஸ்தர் சொல்லுகிற காரியம், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தன் தாதிமார்களோடு கூட ஒருமனப்பட்டு உபவாசித்து ஜெபித்ததுனால கர்த்தர் எஸ்தரின் ஜெபத்தை கேட்டு காரியத்தை மாறுதலாய் மாற பண்ணினார். ஜெபத்திலே உறுதியாய் நின்ற எஸ்தர். நெகேமியாவை பார்க்கிறோம், அலங்கம் இடிக்கப்பட்ட சூழ்நிலை, தன் பாவங்களை அறிக்கையிட்டு கண்ணீரோடு கூட இடிக்கப்பட்ட அலங்கத்திற்காய் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்ததுனால நெகேமியா மேலே கர்த்தருடைய கரம் இறங்கி அலங்கத்தை கட்டும்படியாக கிருபை பாராட்டினார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னும் எத்தனையோ தேவ மனுஷர்கள் வேதத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லா அவமானம், போராட்டம், பிரச்சனை, உபத்திரவம் எல்லாம் இருந்தது. யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா, அழைக்கப்பட்டவர்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, வேறு பிரிக்கப்பட்டவர்களுக்கு, தரிசனம் பெற்றவர்களுக்கு மாத்திரம்தான் உபத்திரவம், போராட்டம், பாடு, பிரச்சனை, வியாதி, அவமானம் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த அழைக்கப்பட்டவர்களோ, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ, தரிசனம் பெற்றவர்களோ, அவர்கள் எல்லாரும் அந்த உபத்திரவத்தின் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே, தன்னை அழைத்தவர் மேலே நம்பிக்கையாக இருந்தாங்க. உபத்திரவத்தில் அவங்க பொறுமையாக இருந்தாங்க, ஜபத்தில் உறுதியாய் தரித்திருந்தாங்க. அதனால தான் கர்த்தர் இழந்து போனதே திரும்ப இரட்டத்தனையாய் கொடுத்தார். சிங்கங்களின் வாய்களை கட்டினார், இடிக்கப்பட்டதை கட்டும்படியாய் செய்தார், காரியத்தை மாறுதலாய் மாற பண்ணினார். இன்னைக்கு தேவ மனுஷர்களைப் போல, வேதத்தில் உள்ளவர்களைப் போல நம்ம ஜபத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது நம்ம உபத்திரவத்தை மாற்றி போட அவர் வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, எல்லா சூழ்நிலையும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கும் பொழுது, அது மாத்திரமல்ல எல்லா சூழ்நிலையிலையும் அவரை மாத்திரம் நோக்கி ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென்.